அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மேசராசினியர்களான நீங்கள் இந்த ஆன்மீக தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் எண்ணி 5 நாட்கள், அதாவது 2/10/2024 இன்றைய தினம் மகாலய அமாவாசையாக கருதப்படுது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாள் சூரிய கிரகணமும் இணைந்து இருப்பதால் பிதுர்காரியங்கள் செய்ய மிக உகந்த நாளா அமைஞ்சிருக்குது. அப்படி இன்றைய நாள்ல என்ன சிறப்பு என்று பார்ப்பதற்கு முன்னர் இன்றைய நாளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என அழைக்கப்படுது. இன்றைய நாள்ல பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். குறிப்பாக பிதாக்காரகர் என்று சொல்லக்கூடிய, அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடிய சூரிய கிரகணமும் இன்றைய நாள் நிகழ இருக்குதுங்க. அதுவும் இன்றைய நாளுக்கு மிகவும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமா அமைஞ்சிருக்குது. இந்த மகாலயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை. மகாலயபட்சம் என்பது, மகாலயம் என்பது ஒன்று கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள். இறந்த நம் முன்னோர்கள் 15 நாட்கள் ஒன்று கூடி நம்மோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மகாலய அமாவாசை, அதாவது மகாலயபட்சம். மகாலய அமாவாசை என்பது இந்த 15 நாட்கள் முடியக்கூடிய நாள் மகாலய அமாவாசை. ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலகட்டமே அமாவாசை பட்சம் அண்ட் அமாவாசை மகாலயபட்சம் எனப்படும். இந்த மகாலயபட்சம் என்பது மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசியும் ஆசீர்வாதங்களையும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களினுடைய ஐதீகமாக கூறப்படுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறினால் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனைகள் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற பொருள். இப்படி இருந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நமக்கு மட்டுமில்லாமல் நமக்கு பிறகு வரக்கூடிய
7 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணியம் சென்றடையும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், சுபகாரிய தடங்கல்கள், தொழிலில் ஏற்பட்டு வரும் நஷ்டங்கள் நீங்கி அனைத்தும் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது, சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாகவும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய பிதுர் தர்ப்பணத்தின் காரணமாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனாதிபதியான சுக்கிரன் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க. இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. வீண் செலவுகள் குறையுங்க. காரணம், இவர் 2ஆம் இடத்திற்கு உரியவர். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்குங்க. இதற்கு முன் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் சனி பகவான் சுப பலத்தோடு இருப்பதால் அலுவலக சூழ்நிலை நன்றாகவே இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால அரசாங்க உதவிகள் எளிதில் கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறாரு. நினைத்தது நிறைவேறுங்க. ஐடி தொழிலில் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், அதுவும் கிரக நிலைகளின் ரீதியாக என்று பார்க்கும் போது விரயராகு எதிர்பாராத செலவுகளால் தரக்க விடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால சில போட்டிகளை நீங்கள் இந்த தருணங்கள்ல சமாளிக்க வேண்டி இருக்கும். சனி பகவான் சுபபலம் பெற்றிருந்தாலும் 11ஆம் இடம் பாதஸ்தானம் என்பதால கவனமோடு இருப்பது மிக மிக நல்லது. இது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளையும் கூட இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அதே போல் தானம் கொடுப்பதும் மிகவும் சிறந்த ஒன்றாக அமைகிறது. அப்படி மேசராசினியர்கள் சூரியன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதால் சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையை நீங்கள் தானம் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு கிழமை ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.